மிருதன் படத்துல மிருதா படம் மூலமா வந்துட்டு பயங்கர ஃபேமஸ் ஆயிட்டாங்க நம்மளுடைய ஸ்ரேயா கோஷல் அப்படின்னே சொல்லலாங்க. தற்போது வரும் எல்லா பின்னணி பாடகர்களுமே எனக்கு ஸ்ரேயா கோஷல் போல பாடணும் அப்படின்ட்டு ஆசையை வைக்கிற அளவுக்கு ஸ்ரேயா கோஷலோட வாய்ஸ் அவ்வளோ ஸ்வீட்டா அவ்வளோ கியூட்டா இருக்கும். அது மட்டும் இல்ல, சாங் கேட்கிற எல்லாரோட மனசுலயுமே வந்துட்டு இவங்களோட வாய்ஸ் ரொம்ப ஆழமா போய் பதிஞ்சுருங்க. அந்த அளவுக்கு அவ்வளோ ஸ்வீட்டான வாய்ஸ் இவங்களுக்கு. இவங்களோட வாய்ஸ் தான் அவ்வளோ ஸ்வீட்னு கிடையாதுங்க, இவங்களோட ஃபேஸ் அதை விட செம்ம கியூட்டா இருக்குங்க. தமிழ் சினிமாவில் தற்போது இருக்கும் ஹீரோயின்களுக்கு இவங்களோட ஃபேஸ் எவ்வளவோ தேவையில்ல அப்படின்னு சொல்லலாம். பாத்துக்கோங்க, அந்த அளவுக்கு அழகா இருக்கவங்க எதுக்காக பாட வரணுங்க? ஆமாங்க, இவங்களை தேடி ஆரம்ப காலகட்டத்துல ஏகப்பட்ட படங்கள் வந்துட்டு அவங்க வீட்டு வாசல் தேடி வந்து நிற்க, ஆனா நான் படத்துல எல்லாம் நடிக்கிறதுக்கு விருப்பப்படல, கண்டிப்பா நான் பாட்டு தான் பாட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இசை பக்கமாவே ஒதுங்கிட்டாங்க நம்மளுடைய ஸ்ரேயா கோஷல். இப்படிதான் இசை பக்கமா ஒதுங்கி பல இடத்துல வந்துட்டு இவங்க நிறைய நல்ல பேர் வாங்கியிருக்காங்க, நிறைய அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்காங்க. ஆனா சமீபத்துல ஒரு இசை கச்சேரி மேடையில இவங்க டான்ஸ் ஆடி பாட்டு பாடியிருக்காங்க. இவங்க டான்ஸ் ஆடுறதும் பாட்டு பாடுறது ரொம்ப சாதாரண விஷயம் தானே அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஆனா ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இவங்க பொது மேடையில ஏறி டான்ஸ் ஆடும் போது இவங்களுடைய உள்ளாடை போடாம வந்திருக்கிறதாங்க ரொம்பவே சங்கோஜமான விஷயம். அது தெரிஞ்சு பண்ணாங்களோ தெரியாம பண்ணாங்களோ தெரியல, ஆனா அதை பார்த்த எல்லாருக்குமே முகம் சுளிக்கும்படி எல்லா ஆண்களும் முதல்ல தலையை குனிஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறமா ரொம்ப கேஷுவலா வந்துட்டு ஆர்வத்தோட பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பாத்துக்கோங்க. ஆனா இது தெரிஞ்சதும் அமைதியா இருந்தாங்க நம்மளுடைய ஸ்ரேயா கோஷல். அது மட்டும் இல்ல, அவங்கள யார்கிட்டயுமே போயிட்டு இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லவும் இல்லையா. ஸ்ரேயா கோஷல் ஒரு கச்சேரி மேடையில இப்படி உள்ளாடை இல்லாம டான்ஸ் ஆனது தற்போது சமூக வலைதளத்துல ரொம்பவே வைரலா பரவி வந்துட்டு இருக்குன்னா பாத்துக்கோங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கமெண்ட் எதுவும் இருந்தாலும் ஓகே, எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.